கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த சில மாதங்களாய் நாம் யூதாவின் புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள், ஒரே ஒரு அதிகாரம்தான். ஆனால் அநேக வசனங்கள் கர்த்தர் நமக்கு புடமிடும்படியாய் கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுதுமே யூதாவின் புத்தகத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது காலையில் ஆராதனை தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் இன்று நமக்கு விசேஷித்த பிரசங்கியார்கள் காலையில் இருந்தபடினாலே இன்று மாலையில் நான் இதை பிரசங்கம் பண்ணுகிறேன். காரணம் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் நமக்கு கிறிஸ்மஸ் மாதம் வருகிறது. யூதாவை நான் கொண்டு போக முடியாது. என்னால் முடிந்த அளவுக்கு இந்த யூதாவின் பிரசங்கங்களை நான் முடிக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த ராத்திரி வேலை? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒன்று உண்டென்றால் அது தேவ சமூகம் ஒன்று தான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே, என்று அவர்கள் கூறின பொழுது என் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைய. எத்தனை பேருடைய இருதயம் சந்தோஷத்தில் இருக்கு? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஆண்டவரை பார்த்து. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஆண்டவரை பார்க்க வந்து. அதுவும் இது குறிப்பாக இந்த ராத்திரி வந்திருக்கிறவங்க இன்னமும் சற்று முக்கியமான காரியங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க. சில பேர் ரட்சிக்கப்பட்டு உங்கள் குடும்ப காரியங்களில் நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் இருக்கிறீங்க. இந்த ராத்திரி வேளையில் இயேசுவின் நாமத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒவ்வொருவருக்குமே சொல்கிறேன், இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் நெத்தியில் எழுதிக்குங்க. இந்த பிரசங்கம் உங்கள் கடைசி நாள், நான் சொல்கிறது நீங்கள் மரிக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை உங்களை விட்டு போயிடவே கூடாது. இதெல்லாம் மிக முக்கியமான சில காரியங்கள். யூதாவின் புத்தகத்தில் 4 வசனங்களை நான் படிக்கும்படி நான் விரும்புகிறேன். 14வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரை ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் நான் உங்களோட பேசும் பொழுது நான் யாரை பற்றி பேசினேன் ஞாபகம் இருக்கா? ஏனோக்கை பற்றி பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஏனோக்கை பற்றி பேசினேன். முதலாவது 5 காரியங்கள் சொன்னேன் ஏனோக்கை பற்றி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சொல்லுகிறேன், இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு என்ன பண்ணான்? சஞ்சரித்தான். அப்படின்னா தேவனோடு அவன் நடந்தான். ரெண்டாவது சொன்னேன், அவன் தேவனுக்கு பிரியமாய் அவன் நடந்தான், பிரியமானவனாய் அவன் இருந்தான். ரெண்டாவது, ஏனோக்கு ப்ளீஸ்ட் காட், தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படித்தோம். மூன்றாவது, ஏனோக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று படித்தோம். அவனை எடுத்துக்கொண்டது ஆண்டவர். எந்த ஒரு வேலையும் கிடையாது, குடும்பம் அல்ல, அவனை எடுத்துக்கொண்டது ஆண்டவர். நான்காவது, வேதம் சொல்லுகிறது தேவனால் என்ன சாட்சி பெற்றான்? நற்சாட்சி பெற்றான். நான்காவது, தேவனால் அவன் நல்ல சாட்சியை பெற்றான் என்று படித்தோம். கடைசியாக ஏனோக்கு தான் உலகத்திலே முதலாவது தீர்க்கதரிசி. எந்த தீர்க்கதரிசி? நீ நல்லா இருப்ப, உங்க அப்பா நல்லா இருக்கும், உங்க அம்மா நல்லா இருக்கும், உங்க குழந்தை நல்லா இருக்கும் அல்ல. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே முன் அறிவித்த ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் அவனை வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையில் இதனுடைய அடுத்த காரியத்தை நான் பேசுகிறேன். அத்தனை லீடர்ஸ், விசுவாசிகள் அத்தனை பேரும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி விரும்புகிறேன். இப்ப இந்த படிச்ச வசனத்துல 15வது வசனத்தை மீண்டும் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஓகே, அடுத்த வசனத்துல ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறது. அது என்ன வார்த்தை நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை வசனம் படிங்க பார்க்கலாம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஓகே, இவர்களுடைய வாய்
இருமாப்பானவைகளை பேசும். ஒரு வார்த்தை வருது, இவர்கள் 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 இவர்கள். யார் இந்த இவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தை போட்டிருக்கோம், அவபக்தி உள்ளவர்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அவபக்தி உள்ளவர்கள். ஆக்சுவலா இந்த யூதா எழுதும் பொழுது ஒரு 3 பேர், 3 கூட்டங்கள் அங்க முன்பதாக சொல்லுகிறார். 3 கூட்டங்களை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? அவபக்தியுள்ள தேவ தூதர்கள் அப்படின்னு இருக்கும். தேவ தூதர்கள் கர்த்தரோடு இருந்தாங்கன்னா அவர்களே அவபக்தியா இருந்தார்கள், தங்களுடைய ஸ்தானங்களை விட்டார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவபக்தியுள்ள பாவிகள். பைபிள்ல போட்டிருக்கு, சோதோம் குமாரா என்கிற பட்டணத்தில் இருந்தவர்கள் அவர்கள் அவபக்தியிலே, அவர்கள் பாவத்திலேயே வாழ்ந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். மூன்றாவது அவபக்தியில் இருக்கிற தேவ ஜனம். அதான் படிக்கும் பொழுது பார்த்தோம், கோராவும் அவனுடைய இருந்த மற்ற ஜனங்களும் மோசேக்கு எதிர்த்து வந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் பீலையாம் தீர்க்கதரிசி அவனும் வஞ்சகமாய் வந்தான் என்று இப்படிலாம் நம்ம படித்தோம். ஓகே, இந்த அதில் ஒரு வார்த்தை எழுது. இந்த அதிகாரத்தில் 2 வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது. மீண்டும் மீண்டும் 2 வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது படிக்கலாமா? என்ன வார்த்தை வருகிறது படிக்கலாமா? அதே 14ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் என்னது? நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். எல்லாருக்கும் என்னது? நியாய தீர்ப்பு. அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க, 6வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். 6வது வசனம், தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று. என்ன தீர்ப்பு? மகா நாளின் நியாய. இன்னொரு முறை சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ராத்திரி நான் உங்களோட நியாய தீர்ப்பை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். இங்க யூதா எழுதும் பொழுது சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருமே ஒரு நாள் எங்க போய் நிக்கணும்னா நியாய தீர்ப்பின் நாள்ல போய் நிற்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சரி நியாய தீர்ப்புல போய் நிற்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும், நல்லா புரிஞ்சுக்கங்க, சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்க கண்டேன். யாராய்? சிறியோர் பெரியோர் இருக்கு. ஓகேவா? சிறியோர் பெரியோர்னா ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னவன், ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். இல்ல அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்துல சின்ன ஆளு பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒண்ணுதான். யாரெல்லாம் சின்ன, அது ஆள் ஹைட்டை பத்தி கொடுக்கல. எப்பேற்பட்ட நிலைமையில் இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, உனக்கு சாதாரணமான ஒரு சாதாரண நபரா நீ இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும், ஒரு பெரிய அதிபதியா, பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று வேதத்தில் அது எழுதி இருக்கிறது. எல்லாரும் படிக்கலாமா? படிக்கிறீங்களா? பிரசங்கியின் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கலாமா? பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நேராக எல்லாரும் திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா மேல ஸ்கிரீனை பாருங்க, எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கிரியையும், அடுத்தது அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். அப்ப எல்லாருமே எங்க வந்து நிக்கணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் சொல்லல, இந்த யூதாவின் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்புக்கு என்று ஒன்று உண்டு. எல்லாருமே நியாய தீர்ப்புல வந்து நிற்கணும். 2 விதமான நியாய தீர்ப்பு நடக்கும். ஒன்று விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, 2வது இயேசுவை வேண்டாம் என்று நிராகரித்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. 2 நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதுல இன்னைக்கு நான் உங்களோடு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் சில நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாம் இந்த உலகத்தில் இயேசுவுக்காக கடைசி நாள் வரையிலும், அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவேளை ரகசிய வருகையில் நாம் வரும் பொழுது, நாம் கொள்ளும் பொழுது, அந்த நேரத்தில் கடைசி நேர வரைக்கும் நீங்களும் நானும் அவருக்கு உண்மையும் உத்தமமாய் நாம் இருக்கும் பொழுது அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நிலைமை வரும். இல்லைன்னா நம்முடைய கடைசி மூச்சு இந்த பூலோகத்திலே நம்மை புதைப்பதற்கு முன்பதாக கடைசி மூச்சு வரைக்கும் நாம் இயேசுவுக்காய் ஓடணும். சதமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். ஓகே, கேட்டுக்கிறேன். அவங்க சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாருமே நியாய தீர்ப்பு போய் நிற்க போகிறோம்.
நிற்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்மளை நியாயம் தீர்ப்பார்? யார? நம்மளெல்லாம் எப்படி நியாயம் தீர்ப்பார்? எப்படி நியாயம் தீர்ப்பாரு? இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன், அவன் செய்த கிரியைகளுக்காக அவன் கொடுக்கணும். சரி, எப்படி ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எப்படி நாம அவர் முன்பதாக போய் நிற்போம்? எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்? 20ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11, 12. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. போதும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது தேவன் நம்ம எப்படி நியாயம் தீர்ப்பார்னா, புஸ்தகங்கள்ல தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை புஸ்தகங்கள்ல நியாயம் தீர்ப்பார். புஸ்தகங்களா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. புஸ்தகங்கள் அப்படின்னு இருக்கு. புஸ்தகங்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? சில புஸ்தகங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. 4 புத்தகங்கள் மேலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பைபிளில் எனக்கு தெரிஞ்ச காரியத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணதிலிருந்து நான் எடுத்தேன். ஆனால் இதற்கு மேலேயும் இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், இதற்கு மேலேயும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 4 புத்தகம் நான் பார்த்ததில்லை. இதற்கு மேலே இருக்கலாம். ஏன்னா பைபிளில் அநேக ரகசியங்களாய் சில காரியங்கள் இருக்குது. அதனால நான் எதையுமே இதுதான் அப்படின்னு எதுவுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆகவே எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் மேலே நிற்கும் பொழுது 4 புத்தகங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்படும். அது முதலாவது புத்தகம் எழுதியிருக்குன்னா ஜீவ புஸ்தகம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ புஸ்தகம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ புஸ்தகம். ஓகே, பார்த்துக்கங்க. இது என்னது? ஜீவ புஸ்தகம். ஒரு புத்தகம் இருக்கு. புக் ஆஃப் லைஃப். ஜீவ புஸ்தகம்னு ஒரு புக் இருக்கு. இந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் எழுதப்படணும். 33 யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் நீங்க படிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஜீவ புஸ்தகம் பேசுகிறது. ஜீவ புஸ்தகம் யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் 33வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகிலும் தேவரீர் அவர்களை பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை சொன்னது யாரு? மோசே. எப்ப ஒரு ஆள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை தன் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற நேரம் ஆண்டவர் அவர்கள் பெயரை எதில் எழுதுகிறாரு? சத்தமா சொல்லுங்க, எதில் எழுதுகிறாரு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். யாராயிருந்தாலும் சரி. பைபிளில் போட்டிருக்கு, இந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்க பெயரை என் பெயரையும் கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஏன்னா நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் தெரியுமா உட்கார்ந்துருக்கீங்க? யாரை நம்பி வந்திருக்கீங்க தெரியுமா? யாரை நம்பி வந்திருக்கீங்க? இதேவரை நம்பி வந்திருக்கிறீங்க. உங்க பேரை கர்த்தர் எழுதியிருக்கிறார் என்று எனக்கு முழு நிச்சயமா இருக்குது. ஒருவேளை இதுதான் முதல் முறையாக நான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன். இயேசு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு தெய்வமா எனக்கு தெரியாது. ஒரு நல்ல நபராய் தெரியும், ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் தெரியும். அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற அவரே ஒரே தேவனாய் அவர் இருக்கிறார். உலகத்தில் 3 காரியம் நல்லா புரிஞ்சுங்க. 3 காரியங்கள். நம்பர் 1, உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார்னா அவர் யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக மரித்த, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. 2வது, உங்களுக்காக எனக்காக மரித்து இன்றும் உயிரோட இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் யாரு?
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் நமக்காக உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். அதே போல உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் சொல்லுது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. அவர் இம்மையிலும் நம்மை காப்பாற்றுவார், மறுமையிலும் நம் கண்ணை மூடும் பொழுதும் அவரை நாம் தரிசிப்போம். நம்புறவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்திராமே சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாமே. முதலாவது ஒரு புத்தகத்தில் அவங்க பேர் எழுதப்படணும். எந்த புத்தகம்? நீங்க மேலே போனோன்னு ஆண்டவர் முதல்ல பார்க்கறது என்ன தெரியுமா? திறந்து உன் பேர் இருக்கான்னு. உனக்கு பைபிளில் படுற ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? இந்த ஜீவ புஸ்தகத்தை உங்க பேர் சில வேலையில் கிறுக்கப்படும். யாருக்கு கர்த்தர் யார் பேரை எப்போ கிறுக்குவார் தெரியுமா? திரும்ப படிங்க. யாத்திராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22, 33, 32, 33 படிங்க. படி சீக்கிரம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எவனோ அவன் பேரை, அந்த பாவம் என்ன பாவம் தெரியுமா? இனி இயேசு எனக்கு யார் கிடையாது, எனக்கு தேவன் அவர் தெய்வம் கிடையாது. நான் இனி அவரை நான் தெய்வமாய் நான் வைக்க மாட்டேன். நானோ இனி சொரூபங்களை நான் தேவனாய் வைப்பேன்னு ஒரு மனுஷன் சொரூபங்களுக்கு பின்பதாக போனானா அவனுடைய பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னப்படும்? அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், வாழ்வானாலும் சாவானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எனக்கு தெய்வம் தான். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. என்ன நடந்தாலும் சரி அவர் தான் எனக்கு தெய்வம். சத்தத்தோ இது ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே சாரோனின் ரோஜாவ பரிபூரண அழகுள்ளவர். சொல்லுங்க. சாரோனின் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், அன்பு தோழன் என்பேன், மாற்றும் துணைவர் என்பேன், இன்ப ஈசரை நான் கண்டே. அன்பு தோழன் என்பேன், மாற்றும் துணைவர் என்பேன், இன்ப ஈசரை நான். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வானாலும் தாழ்வானாலும், வாழ்வானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. முதலாவது உங்க புத்தகம் எந்த புத்தகத்துல உங்க பேர் இருக்கணும்? ஜீவ புஸ்தகம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் இருக்கணும். ரெண்டாவது ஒரு புத்தகம் இருக்குது. இது என்ன புத்தகம் எடுக்கிறீங்களா? யோவானின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை படிக்கும்படி கேட்டு கொடுக்கிறேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இரண்டாவது ஒன்று உங்களை நியாயம் தீர்க்குமா? அது என்ன தெரியுமா? வசனம், கர்த்தருடைய வசனம், the word of God. முதலாவது என்ன சொன்னேன்? ஜீவ புஸ்தகம். சத்தமா சொல்லுங்க. ஜீவ புஸ்தகம். முதலாவது ஜீவ புஸ்தகம். இரண்டாவது வசனம், தேவ வசனம். யார் வசனம்? நான் ஏன் திரும்ப சொல்லுகிறேன் தெரியுமா? வசனம்னு சொன்னா சினிமா வசனம்லாம் சில பேருக்கு வரும் மனசில். உங்கள் லைஃப்பில் உங்கள் ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். நீங்கள் பரலோகத்துக்கு வரும் பொழுது
ஆண்டவர் எப்படி திரும்ப நியாயம் தீர்ப்பாரு? இந்த உலகத்தை நீ எப்படி வாழ்ந்த? உன் இஷ்டத்துக்கு நடந்தியா? அவர் இப்படி இருந்தார் அதனால நான் இப்படி இருக்கிறேன், இந்த நபர் இப்படி இருந்தார் இப்படி நான் இருக்கிறேன், அப்படி இருக்கிறீங்களா? இல்லை. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஆரம்பம், நான் சொல்றது வாழ்க்கை ஆரம்பமும் இயேசு கிறிஸ்துவனுடைய முடிவும் எப்படி தெரியுமா எழுதியிருக்கும்? அவர் வேத வாக்கியம் சொன்னதை நிறைவேறினது. உங்க லைஃப், என் லைஃப் ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? எது? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம். எல்லாருமே சரி இல்ல அவர் அப்படி இருக்கிறாரு அதனால நான் அப்படி இருக்கிறேன், இல்ல இல்ல இல்ல. எந்த மனுஷனையும் பார்த்து நீங்க போக கூடாது. மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம். எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், அவர் தெரியும், இவரா தெரியல, எனக்கு இந்த ஊழியக்காரர் தெரியும், அந்த ஸ்தாபனம் தெரியும், இந்த ஆளை தெரியும், அந்த ஆளுக்கு அவர் கடையில் ஜோம் இருக்காரு, நான் இவருக்கு பார்ட்னரா இருக்கிறேன். யார் இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தவரும் முடிக்கிறவரும் ஆகிய யாரை நோக்கி பாரு? இயேசுவை மாத்திரம் பார்த்து தான் நீ ஓடணும், அவ்வளவுதான். வேற யாரையும் நீ பார்க்க கூடாது. ரெண்டாவது, ஏன் இயேசுவை பார்த்தோம்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் நம்ம வாழணும், வேற வழியே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. எடுங்களேன், ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பவுல் சொல்லுகிற வார்த்தை, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்புக்கு கொடுக்கும் நாளிலே இது. அப்ப புரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சொன்ன வார்த்தைகள், கர்த்தருடைய வாழ்க்கை, இந்த வார்த்தையின்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் நியாயம் தீர்ப்பார். இன்னொன்னு சொல்றேன், எந்த மனுஷனையும் நியாயம் தீர்ப்பதற்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது, அதிகாரமே கிடையாது. இது ரைட் இது ராங்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறது எப்படி தெரியுமா? பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்மளை வஞ்சிப்பான். இங்கிலீஷ்ல சொல்லுவேன், he wraps in best and makes your life worst. வெளியே பார்க்கிறதுக்கு ஜில் 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 பல பல பலன்னு இருக்கும், ஆனா ரொம்ப கவனமா இருங்க. ஏவாள் அந்த கனி பார்ப்பதற்கு எப்படி இருந்துச்சா? அது பார்வைக்கு இன்பமாய், பார்க்க அப்படி பல பல பலன்னு இருந்துச்சு, அப்படி பார்க்கிறதுக்கு அழகா இருந்துச்சு. பார்வையில பார்த்து இழுக்கப்பட்டா அவள் வாழ்க்கை முடிந்தது. பார்க்கிறதுக்கு பிசாசு அதான் வைக்கிற காரியமே. பார்க்கிறதுக்கு அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். சோதோம் குமாரா பார்ப்பதற்கு அது எப்படிப்பட்ட தோட்டமா இருந்துச்சான்? ஏதேன், தேவனுடைய தோட்டத்தை போல அப்படி அழகா இருந்துச்சான். ஆனா அதனுடைய முடிவு அழிவு, அதனுடைய முடிவு அழிவு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ரொம்ப கவனமா இருங்க. இந்த பையன் அழகா இருக்கிறான், இந்த குடும்பம் சூப்பரா இருக்குன்னு இப்படி வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்த்து நீ எடுத்துறாத. உள்ளுக்குள்ள ஏசு இருக்கிறாரான்னு பாருங்க. குறிப்பாக வேலைக்கு போறீங்க, வேலைக்கு சில பேர் இருக்கிறீங்க, ஐயோ நல்ல ஆஃபர், நல்ல காசு, நல்ல சம்பளம், ரைட், இதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னொன்று சொல்றேன், அதில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு ஒரு யோசிச்சு பாருங்க. சில வேலையில் நல்ல ஆஃபர் கொடுக்குற, நல்ல காசு கொடுக்குறோன்னு சொல்லி உங்களை எதிலையாவது சிக்க வைத்து இனி உங்க தலையை குனிய பண்ணும்படி சில வேலையில் பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வான். பைபிளில் போட்டிருக்கு, சாலமன் எங்கெல்லாம் போனாலும் அவன் ஞானத்தை கண்டு எல்லாரும் அதிசயப்பட்டார்கள். எல்லாரும் அதிசயப்பட்டார்கள். எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற கலாச்சாரம், அந்த ஊர்ல இருக்கிற கலாச்சாரம் அவனை ரொம்ப இழுத்தது. எங்கெல்லாம் போனா அந்த ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்துருவான், ஏன்னா அந்த கலாச்சாரம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த பொண்ணை கூட்டு வந்தானோ, எந்த கலாச்சாரம் அவனுக்கு பிடிச்சதோ, அதே காரியங்கள் பிற நாட்களிலே அது கர்த்தரை விட்டு அவனை தள்ளினது. நம்முடைய ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? எது? பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமானதை. உங்க வாழ்க்கையில கடைசியா லாபமா இருந்ததை நஷ்டம்னு எதை மாத்திருக்கீங்க? எதை அதிகமா மாத்திருக்கீங்க? உங்க லைஃப், என் லைஃப்
இந்த வார்த்தை இயேசு எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இயேசுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதும் முடிந்ததும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அன்றைக்கி யாரோட பேசிகிட்டு இருந்தேன், யாரோடைய ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒருத்தவங்க ஃபோனில் பேசினாங்க, பாஸ்டர் நானும் வீடு தேடுன்னு தேடுறேன், எப்படியாவது இந்த காசில் ஒரு வீடு எனக்கு வேணும்னு தேடுன்னு தேடினேன். இந்த ரோட்டில், இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் எனக்கு கிடைக்கவே இல்லை. நாவலூர் தாண்டி அந்த என்னது கேளம்பாக்கத்தை தாண்டி தான் எனக்கு வீடு கிடச்சிச்சு. அங்கே தான் எனக்கு வீடு கிடச்சிச்சு. எனக்கு வீட்டுக்கு போன நேரத்துலேருந்து அந்த செலவு இந்த செலவுன்னு, இந்த பிளம்பிங் வேலை அந்த வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. என்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியல. எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. அன்றைக்கி ராத்திரி ஒரு 10 மணிக்கு என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப அவரை எகிப்துக்கு போனார், அப்படிதானே இருக்கு. ஏன் போனார்? ஏன் போனார் எகிப்துக்கு? ஒரே காரியம் என்ன தெரியுமா? வேத வாக்கியம், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா எது நிறைவேறதுக்கு? நல்லா கொஞ்சம் சத்தமா பயந்துட்டு சொல்லாம சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? வேத வாக்கியம் நிறைவேற. உங்களை ஆண்டவர் சில காரியங்களை புடமிடுகிறாரா? எது நிறைவேற? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா 2 பைபிளை தூக்குங்க பார்க்கலாம். உங்க முடிச்சவங்களை கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வேத வாக்கியம் என் வாழ்க்கையில நிறைவேற நான் ஓடுகிறேன். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வேத வாக்கியம் நிறைவேற நான் ஓடுகிறேன். இதை நான் மறக்க கூடாது. I should not forget this word. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு பின்பதாக நான் ஓடுகிறேன். சத்தத்தை உயர்த்தி நல்ல கையை உயர்த்தி இந்த பைபிளை பிடிச்சிட்டு சொல்லுங்க, இது எனக்கு ஜீவனா இருக்கட்டும். 7 முறை புடமிடப்பட்ட சுத்த, அது வெள்ளிக்கு மேல ஒப்பா இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னை புடமிடுகிறது என்று சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 7 முறை மண் குகையில அது புடமிட்டதாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. இது உன் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை நல்ல கையை உயர்த்தி பைபிளை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் எதை மறந்தாலும் உங்களுடைய வார்த்தையை நான் மறக்க மாட்டேன். சொல்லுங்க, உங்க வசனத்தை நான் மறக்க மாட்டேன். நல்ல பைபிளை தூக்கி சொல்லுங்க. அத்தனை பேர், ஆண்டவரே நான் வசனத்தை நான் மறக்க மாட்டேன், நான் வசனத்தின்படி நான் வாழுவேன் ஆண்டவரே, நான் வசனத்தின்படி நான் வாழுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உட்காரும் பொழுதும் உன் பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை பேசு, நீ படுத்திருக்கும் பொழுது இந்த வேதத்தை பேசு, நீ தூங்கும் பொழுது நீ பேசு, சாப்பிடும் பொழுது இந்த வேதத்தை பேசு. இந்த வேத வசனம் தான் இதை உன்னை மாற்றுகிறதா இருக்கிறது. இது சம்மட்டியா இருக்கிறது. இதுதான் உனக்கு நெருப்பாய், இது அக்கினியாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இரண்டாவது ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கிறது எது? வார்த்தை. அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம். நீ பரலோகத்துக்கு போகும்போது கல்யாணம் பண்ணீங்களே, இப்போ கேட்பார், எதனால இந்த ஆளை கல்யாணம் பண்ணனா? என்ன சொல்லணும்? வசனத்தின்படி. ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க. இல்லை, அவர் ரொம்ப அழகாக இருந்தார், எங்கள் ஊருன்னு பார்த்தேன், அவர் இதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்பாரு? வசனத்தின்படி. உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் டீப்பாக போகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பிள்ளை பிறந்தாலும் தெரியுமா? உங்கள் குழந்தை பிறகுதில்ல, பைபிளில் தெரியுமா? நாட்களில் குழந்தை பெற்றப்ப பேர் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க தெரியுமா? கர்த்தரிடத்தில் கேட்டு, இந்த குழந்தை எதற்காக நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே கேட்டு தான் என்ன வச்சிருக்கிறாங்க? பேரை வச்சாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? யோவான் என்று பேர் வை, ஏன்னா கர்த்தர் என்னோட சொன்னார். இந்த குழந்தைக்கு என்னென்னு பேர் வை? இயேசு என்று பேர் வை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாமே எதுல தான்? அதமா சொல்லுங்க. வசனம் இல்லாம எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. எனிதிங் இட்ஸ் வேர்ட். மூன்றாவது, அடுத்தது போலாமா? மூன்றாவது போலாமா? மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு புஸ்தகம் இருக்கா. அது என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். ஓகேவா? அதுதான் இந்த கலர், நான் கோல்டன் கலர்ல வச்சிருக்கிறேன். ஓகேவா?
புரிஞ்சுக்குங்க. மூன்றாவது ஒரு புஸ்தகம் இருக்கு. இது என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபக புஸ்தகம். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்துங்க. பயந்து பயந்து தோத்துடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்கு. இந்த ஞாபக புஸ்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? இந்த ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதுவார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்போ இன்னைக்கு ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் எடுக்கிறார். இதில் இதை ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எதை எழுதுவார்னா அதே வசனத்தை படிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்த காரியம் என்ன செஞ்சீங்க? பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு எழுதுன தீமையை விட்டு உங்க மொபைல்ல யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் யாரோ இருக்கிறீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்க மொபைலை இப்படியே எடுக்கிறீங்க, சில காரியம் அப்படியே உங்களோட வகை திருப்புகிற காரியம் உங்க கண்களுக்கு முன்பதாக வருது. இப்ப நீ பாப்பியா பார்க்க மாட்டியா? நீ பார்க்காம அதை தள்ளிட்டு போனா உன்னை கர்த்தர் எதில் எழுதுவாரு? ஞாபக புஸ்தகத்துல. சத்தமா சொல்லுங்க. ஞாபக அதான் பைபிள்ல போட்டு கர்த்தருக்கு பயந்தவர்கள். நீ ரகசியமாய் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருக்கிற. யாருக்கும் தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தில் போகும்போது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பைபிள்ல போட்டிருக்கு, இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன், அவன் அவனுக்கு அளிக்கும் பலன்கள். மொத்தம் பைபிள்ல 5 விதமான கிரீடம் இருக்கான். 5 விதமான கிரீடம். மகிமையின் கிரீடம் இருக்கு, மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்கு, ஜீவ கிரீடம் இருக்கு. இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் என்னது எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு 5 கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த 5 கிரீடத்தை கர்த்தர் ஏன் வச்சிருக்கார்? எப்படி தெரியுமா? அது கணக்கு போடுவாரு. எந்த புத்தகத்துல இருக்கும்? அது எல்லாமே ஞாபக புஸ்தகத்துல. சத்தமா சொல்லுங்க. ஞாபக புஸ்தகத்துல. இன்னைக்கு நான் சொல்றது 2024, இன்னைக்கு 17ஆம் தேதியா? இன்னைக்கு 17ஆம் தேதி. இன்னைக்கு ஆண்டவர் உங்க பேர்ல உங்க 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 அந்த 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 இடத்துல இன்னைக்கு கர்த்தருக்காக எதை கர்த்தர் ஞாபகப்படுத்தி எழுதியிருப்பாரு? உங்க வாழ்க்கை, நீங்க பண்ண ஜீவியம், நான் பண்ண ஜீவியம் எதை கர்த்தர் எழுதுவார்? இன்னொரு முறை படிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்க. இரண்டாவது, நீ தியானிக்கிறையே அது யாருக்கும் தெரியாது. வேதத்தை தியானிக்கிறல்ல, அது யாருக்கும் தெரியாது. நீ தனியா பைக்ல போய் கொண்டிருக்கிற, நீ தனியா நீ கார்ல போயிட்டு இருக்கிற, பஸ்ல போயிட்டு இருக்கிற, அப்ப காதுல ஒரு காரியத்தை வச்சுட்டு ஜிலுக்கு 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 ஜிலுக்குன்னு கேட்கிற, அது யாருக்கும் தெரியாது. ஆனா அதை கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது, உன்னை ஜிலுக்கு ஜிலுக்குன்னு பண்ண வைக்கிற ஒரு பிசாசு இருக்கிற, அவன் பண்றான். உங்க லைஃப், உங்க பேர், உங்க காரியங்கள், இந்த இந்த நான் ஒன்று சொல்லட்டுமா? இது முக்கியம். நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, உங்க பேர் எதுல இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில். அது ஓகே. இது ரெண்டாவது முக்கியம். இதுதான் நமக்கு என்னது? தேவனுடைய ஸ்டாண்டர்ட். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் இந்த புத்தகம் தான் ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்றேன், குடும்பத்தில் நீங்க இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறதுனால நீங்க தேறினவங்க நினைக்காதீங்க. நீ குடும்பத்தில் எழுந்து இருந்தாலும் இன்னைக்கு ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன எழுதுவார்? இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் செஞ்சீங்க? நீ ஊழியம் செய்யறியா? இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாரு? உன் பேர் எழுதியிருப்பார். இன்னைக்கு தியாகம் பண்றியா? உன் பேரை கர்த்தர் எழுதியிருப்பார். நீ என்ன செய்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்குது, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். சில காரியம் நீங்க எல்லாம் வாழ்க்கையில் பண்றீங்க, தேவன் என்ன தெரியும் பார்ப்பாரு உங்களை பார்த்து. நீ எந்த இடத்துல நீ கட்டுறன்னு பார்ப்பார். மணல் மேல கட்டுறியா? கற்பாறையின் மேல் கட்டுகிறான். சொல்லுங்க. கற்பாறை மேல கட்டுறியா? நீ கட்டலாம், ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ் என்ன தெரியுமா? உனக்கு கீழே கட்டுறியா இல்லைன்னா நீ மேல கட்டினாதான் இதுல உன் பேர் வரும். நீ கட்டலாம், நீ மேல கட்டினா மட்டும்தான் இதுல உன் பேர் வரும். அது மாத்திரம் இல்ல, பைபிள்ல போட்டிருக்கு, எடுக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் புத்தகம் 3 அதிகாரம் 12 இருந்து அப்படியே படிச்சீங்கன்னா ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினார். மொத்தம் 2 விதமா இருக்கு பைபிள்ல போட்டிருக்கு. நீ என்ன செய்யறியோ, நீ என்ன அஸ்திபாரம், நல்லா போடுறீங்க, அஸ்திபாரத்தில் போட்டு எதில் நீ கட்டுறியோ, ஒன்று பொன் வெள்ளி விலையேற பெற்றகள். இது மூணுமே ரொம்ப காஸ்ட்லியானது. எஸ் அம்மாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? ரொம்ப காஸ்ட்லி. இது 3 எடுக்கணும்னா மேலே கிடையாது, அது பூமிக்கு உள்ளதான் இருக்கு. அது சொல்றார், சில பேர் உங்க காரியத்தை நீங்க செய்றீங்க, கொஞ்சம் இறங்கி போய் ஆழமான காரியத்தில் போய் நீங்க எடுத்து நீங்க பொன் வெள்ளி அதே போல விலையேற பெற்ற கல்லுல நீங்க கட்டுறீங்க. ஒரு சில பேர் என்னது மரம் புல் வைக்கோல் அப்படி கண்ணில் பார்க்கறத வச்சு இப்படி கட்டிட்டு போற. எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. 15வது வசனம் படிங்க. 15வது வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுக்கு முந்தின வசனம் 14வது. அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் 13 அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். நீ என்ன செஞ்சாலும் அக்கினினாலே அது வெளிப்படும். அப்புறம் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அடுத்தது, மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான். புக் ஆஃப் ரெமெம்பரன்ஸ்ல ஆண்டு எழுதும்போது, ஞாபக புஸ்தகத்தில் எழுதும் பொழுது, மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. மார்த்தாளோ தேவைகளை பார்த்து ஓடினாள், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு அதுதான் எழுதுகிறார். பைபிளில் ஒரு மனுஷன் இருக்கான், ஒரே ஒரு முறை ஒரு ராத்திரி தான் இயேசுவை பார்த்தான். அவனுடைய பேர் நிக்கோதேமு. அதுக்கப்புறம் அவனை பைபிளில் பார்க்க முடியாது. ஆனால் அவன் பேர் எப்போ தெரியுமா போட்டிருப்பாரு? இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இயேசுவினுடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணணும். பொதுவாக ஒரு பையன் ஒரு பிள்ளை ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்ப கல்லறையில் தான் என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு மரித்த பொழுது எந்த கல்லறையில் அடக்கம் பண்ணணும்னு இருந்த நேரத்தில் இந்த நிக்கோதேமு போய் பேசி, யோசேப்பும் அரிமத்தேயனாகிய யோசேப்பும் இந்த நிக்கோதேமும் போய் இயேசுவுக்காக கல்லறையில் அதை வைத்து அவர்கள் பெயரை எழுதி வைத்து அதை நமக்கு ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். மிஷனரிமார்கள் செய்கிற காரியங்கள்லாம் சாதாரணம் கிடையாது. சும்மா சாதாரணம் நடத்திடாதீங்க. நான் பண்ணுற ஊழியமே நான் சொல்லுவேன், ஆண்டவரே மிஷனரிமார்களோட கத்தர் ஒரு வேளை ஒப்பிட்டாருன்னா, நான் ஒரு வேளை அந்த அக்னி அவங்க மிஷனரிமார்கள் செஞ்ச ஊழியத்துக்கும் நான் பண்ண ஊழியத்துக்கும் அக்னி போட்டாங்கன்னா நம்மளாம் வெந்துருவோமான்னு சில வேளை அப்பப்போ நான் யோசிப்பேன். ஆண்டவரே அவர்கள் செய்த தியாகத்தை பார்க்கல அதிகமான தியாகத்தை நான் செய்யணும். இன்னைக்கு யாரு சிஸ்டர் ஜூடி தானே சொன்னாங்க, அவங்க தாத்தாவா கட்டினாங்க சர்ச்சு. அவங்க தாத்தா கட்டின சர்ச்சு அது 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 இடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் அது இடிந்து போயிடக்கூடாதுன்னு தான் காசை போட்டு திரும்ப என்ன பண்றாங்க? அதை கட்டுறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மிஷனரி யாரு? தோமா வந்தாரு. அதனால தான் என்னது? ரட்சிப்பு. இன்னைக்கு நீங்களும் உங்க கையிலும் என் கையிலும் ஒரு தமிழ் பைபிள் இருக்கா? இதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? யாரு? இதை எழுதினது யார்? தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணது யார் தெரியுமா? சீகன் பால். யார் அவரு? ஒரு மிஷனரி. நம்ம எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறோம் தெரியுமா? எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறோம்? அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் இருக்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தை அவர்கள் செய்யும் பொழுது எட்வர்ட் டாரிஸ்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அமெரிக்காவில், நான் சொல்றது 1950-60
அந்த அம்மா அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு வந்து எப்படியா ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா மாட்டு வண்டியில் ஊழியம் செஞ்சாங்க. நம்ம சர்ச்சு கல்லில் பாருங்க, அவங்க ஒரு மிஷினரியுடைய பேர் இருக்கும், ஜிம் லோயல். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் நமக்காக, நாம் அனுபவிக்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக கிரையம் செலுத்த தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் எந்த புத்தகம்? ஞாபக புஸ்தகம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதுவார்? தியாகம் செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், வேற எதுக்குமே இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? நீங்களானும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லை, தியாகம் செய்யறதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த புத்தகம் தான் என்னை மாற்றி கொண்டிருக்கிறது, என்னை ஓட வைத்துட்டு இருக்கிறது. புத்தகம் எந்த புத்தகம் தெரியுமா? எது தெரியுமா? ஞாபக புஸ்தகம். சொல்லுங்க. ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் என்னை ஓட வைக்கிறது. பலவீனமாக இருந்தாலும் சரி, சுகவீனமாக இருந்தாலும் சரி, முடியலனாலும் பரவாயில்ல. ஒரு அம்மா வருவாங்க சர்ச்சில், அவங்களுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். அந்த அம்மாவை நான் பார்க்கும் போதெல்லாம் யோசிப்பேன், ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை ஹாஸ்பிட்டலில் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் சொல்றது, வாரம் வாரம் இங்கே சர்ச்சில் இருந்து உட்காருவாங்க. வாரம் வாரம். எனக்கெல்லாம் ஆச்சரியம்னா ஆச்சரியம். கொஞ்சம் வேலை இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். இந்த புஸ்தகம் ஞாபக புஸ்தகம். சொல்லுங்க. ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம். தேவனுக்காக நம்ம எதை இது மட்டும் எடுத்துறீங்களா? மட்டும் எடுத்துக்கலாமா? இதோட பிரசங்கத்தை நானும் போகணும்னு பார்க்குறேன். 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24 எடுங்க பார்க்கலாம். அப்படி படிச்சுட்டே வாங்களா. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் அளிப்பார். கிரியைன்னு சொல்றாரு, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முந்தின வசனம் 26, என்ன 26 வசனம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்ப உன் வாழ்க்கையில ஒரு பெரிய தியாகம் இருக்கணும். எதுக்காக? சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுனால. அதை தான் சீஷர்கள் கேட்குறாங்க. ஞாபக புஸ்தகம். 4வது ஒரு புத்தகம் உண்டு. 4வது ஒரு புத்தகம் உண்டு. வெளிப்படுத்தின புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிடுறேன். 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர், புஸ்தகங்களிலே எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, போதும், தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அப்படின்னு என்ன தெரியுமா? 4வது ஒரு புத்தகம் இருக்கு. என்ன புத்தகம் தெரியுமா? உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு புத்தகம் இருக்கு. இந்த கிரியை என்ன தெரியுமா? 5 காரியம் இருக்கு. நீ செய்யற நன்மைகள், நீ செய்யற தீமைகள். ஒரு கணக்கு வைங்களேன். எனக்கு முன்னாடி இப்போ புக் இருக்கு. லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கு. லெஃப்ட் சைடுலாம் தீமையும், ரைட் சைடு நான் என் நன்மை. இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீ இன்னைக்கு எவ்வளோ நன்மை செஞ்ச, நீ எவ்வளோ தீமை செஞ்ச,
எத்தனை காரியம் அந்தரங்கத்தில் என்னை நீக்கு பிரியமில்லாமல் நடந்த அந்த அந்த அந்தரங்கத்தில் எத்தனை காரியம் நீ என்னை சந்தோஷப்படுத்துன அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் எழுதி வச்சிருக்கிறார். 4வது புஸ்தகம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை குறித்த கணக்கு புஸ்தகம். எழுதிக்கங்க, நம் வாழ்க்கையை குறித்த என்ன புஸ்தகம்? கணக்கு புஸ்தகம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், என் இள வயதின் பாவங்களை நினையாதிரும். ஏன்? நீ இளம் வயதுல செய்த பாவத்தை நீ மறந்திருந்தாலும் எல்லாம் எதுல எழுதப்பட்டிருக்கு? கணக்கு புஸ்தகத்தில் எழுதிருக்கு. கணக்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாமல், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ செய்த அத்தனை பாவங்களும் கணக்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீ பரிசுத்தமா வாழ்ந்தியே, அதுவும் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் கணக்கு வச்சாருன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒருவேளை கணக்கு வச்சாருன்னு வைங்களேன், ஒருவேளை நான் சொல்றது ஒருவேளை நீங்க உங்க மனசாட்சியில் ஒருவேளை உங்க மனசாட்சியில் நான் செஞ்ச தீமைகள் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா, இந்த கணக்கு புஸ்தகத்தில் இருக்கிற காரியத்தை மாத்திரம் நீங்க மாற்ற முடியும். இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? அதிகாரம் இருக்கு. இதுல இருக்கிறதுல மாத்திரம்தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இதுல மாத்திரம். ஏன் தெரியுமா இருக்கு? படிக்கிறீங்களா? கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரப்லமா சந்திரபி கடாந்தரபா. எல்லாரும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை. நல்லா கேளுங்க, நீ என்னென்னலாம் பாவம் செஞ்சியோ, நீ என்னென்னலாம் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சியோ, பிசாசு உனக்கு என்னென்னலாம் தூண்டானோ எல்லாமே இங்க எழுதப்பட்டிருக்கு. உனக்கு விரோதமான காரியம் இங்க எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உனக்கு விரோதமான காரியமா இருந்தாலும் நீ என்னைக்கு இயேசுவுக்கிட்ட நீ உண்மையா வந்து மனம் கசந்து அழுது கர்த்தருடைய மன்னிப்பை பெறுகிறாயோ, அங்க எழுதி இருக்கிறது, உனக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து உனக்கு அது நடுவிலே இருக்கிற தடுப்புகளை கர்த்தர் உடை தெரிந்து சிலுவையில் இருக்கிற நன்மையை உனக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அவருடைய சிலுவையில் இருக்கிற மீட்பு பைபிள்ல போட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை. நீ என்ன எழுதி இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக எவ்வளவு பாவங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, அவர் யாரு? அவருடைய ரத்தத்துல மாத்திரம் நீ உண்மையா இருந்த, ஆண்டவரே நான் செஞ்சது தவறு, இனி நான் செய்ய மாட்டேன், நீ மட்டும் அழுதனா, அந்த எந்த கணக்கு இல்லாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு உன்னை மீண்டும் பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராயிருக்க. ஆனா நீங்க மாத்திரம் மன்னிப்பு வாங்காம போயிட்டீங்கன்னா, நிற்கும் பொழுது மகனே நீ செய்த தீமையை பார்க்கல நன்மை என்று ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். அவர் வரும் நாளினில் என்னை கரமா சைத்து அன்பை வீடு சேர்த்து கொள்வார். எழுதிக்கலாமா?